இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். தேர்ஸ்டே நைட்டே நான் ஸ்டவ் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனதுனால ஸோ மார்னிங் எழுந்ததுமே ஸ்டவ் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் ஓவர் நைட் சோக் பண்ணியிருந்த பாதாம் பிசின் அண்ட் நட்ஸ் எல்லாமே வந்து நான் ஜூஸ் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே நான் நட் ஜூஸ் தான் எடுத்துப்பேன். ஸோ நட் ஜூஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நான் வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க் அவுட் ஆர் வீட்டு வேலை அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ ஏன்னா அப்படியே நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் போடும். ஸோ அது வந்து ப்ரெக்னென்சிக்கு இஷ்யூ ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் வீட்டு வேலைனா நான் வீடு கூட்டுறது ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லன்ச் பண்ண ஆரம்பித்தாச்சு. லன்ச் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, கொஞ்சம் பொட்டேட்டோ பொரியல், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், அப்பளம். இதுதான் என்னோடய லஞ்சாக இருந்தது. அண்ட் ஈவினிங் ஆனதுமே இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால பூஜைக்காக பூஜா ரூம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு விளக்கேற்றி வச்சாச்சு. இதுதான் இன்றைக்கி டேவாக இருந்தது எனக்கு. உங்களுக்கு எப்படி இன்றைக்கி டே போச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.